இந்த மாதிரி ஆளுங்களை என் வேலைக்கு வச்சுக்க. தூக்க வேண்டியது. சாரி சார். இல்ல சாரி. கம்பெனில வேலை செய்யற அத்தனை பேர் வேலை செய்ய விடாம சண்டைய போட்டு என் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ண உன்னை டிஸ்மிஸ் பண்றேன். சார் நான் நத்திங் கெட் அப். சாரி சார். இன்னைக்கு இவர் வேலைக்கு வரலனா அதுக்கு என்ன காரணம்னு கேளுங்க. மத்தவங்க வேலைக்கு வராட்டி அதுக்கு இவர் பொறுப்பு இல்ல. விமலா நியாயமா பார்த்தா இவர் உங்க ப்ரொடக்ஷனை சேவ் பண்ணிருக்காரு. இன்னைக்கு 2 மணி நேரம் உங்க ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆனதுனால உங்களுக்கு 30,000 ரூபாய் தான் லாஸ். என்னது? உங்க கம்பெனில வேலை செய்யறவருடைய உயிரை காப்பாத்தி நீங்க கொடுக்க வேண்டிய 1 லட்சத்தை இவர் சேவ் பண்ணிருக்காரு. ஆக மொத்தம் இவரால உங்களுக்கு 70,000 ரூபாய் லாபம். விமலா இந்த கம்பெனி விஷயத்தை நீ தலையிடாத. சாரி சார். இந்த கம்பெனில உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. நான் சொல்றேன் இவர் இந்த கம்பெனில வேலை செய்வார். Damn it. இது உங்க துணி. அப்பா அதே துணிதான். துணிக்கு நன்றி சொல்லல, மறுபடியும் வேலை வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி சொல்லல. அழகு அப்பப்போ புத்தி மந்தமா எடுத்துடா. இது என்னது ரயில்வே ஸ்டேஷனா? எவனையுமே காணோம். அம்போன் இருக்கு. இவனை போய் எங்க தேடுறது? டேய் பஞ்சோ, என்ன ஆட்றத நிறுத்துறா. ஆமா நீ இந்த ஊரா? ஆமா. இங்க ஏர்போர்ட் எங்க இருக்கு? என்னது ஏர்போர்ட்டா? அறிவு இருக்கா உனக்கு? ஊட்டில ஏது ஏர்போர்ட் இருந்ததுடா, இப்ப எடுத்துருக்கானுங்க. எங்க? சரி அத விடு. நீ இந்த ஊர்ல இந்த வியாபாரத்தை எவ்வளவு நாளா பண்ற? எங்க அப்பா எங்க தாத்தா பரம்பரை இந்த வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கோம். டேய் பண்ணாட, உங்க தாத்தன் தான் பஞ்சு முட்டாய் வியாபாரம் பண்ணானே, நீயாவது ஒரு பஞ்சு மில்லு வச்சிருக்க கூடாது? குலத்தொழிலுங்க, விட முடியாது. சரி 4 நாளைக்கு முன்னால அமெரிக்காவிலிருந்து வந்தேன்னு சொல்லி ஒரு டக்கால்டி பார்ட்டி எஸ்கேப் ஆயிட்டான். அவன் இந்த ரூட்ல வந்து ட்ரெயின் ஏறி போனதை நீ பாத்தியா? யோ, தமிழ்நாட்டோட ஜனத்தொகை எவ்வளவு தெரியுமா உனக்கு? நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னாங்க. அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொன்னாங்க. அப்புறம் குடும்பத்துக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. அப்புறம் வீட்டுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. அப்புறம் வட்டத்துக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. அப்புறம் தெருவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏரியாவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஊருக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. கடைசியா நாட்டுக்கு ஒருவர்னு சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுறாதீங்கடா. ஜனத்தொகையை பத்தி நான் ஏன்டா தெரிஞ்சுக்கணும்? ஜனங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா. திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு அவையார் சொல்லல? ஏன்டா கூட்டிக்கிற? நான் உன்னை என்ன கேட்டேன்? 4 நாளைக்கு முன்னால ஒருத்தன் இப்படிக்கா போனானா அவனை நீ பாத்தியான்னு தானே கேட்டேன். அதுக்கு நீ எனக்கு என்ன சொல்லணும்? பார்த்தேன், பார்க்கல, போனா போக, இதத்தான சொல்லணும். அதை விட்டுட்டு இவ்வளவு நேரம் ஊர்க்கதையை பேசி வேஸ்ட் பண்ணிட்டியாடா. அந்த பேமானி வக்கீல் எனக்கு 10 நாள் தாண்டா டைம் கொடுத்திருக்கா. நீ ஒருத்தனே 1 மணி நேரம் பேசி என்ன வேஸ்ட் பண்ணிருக்க. இப்படி ஆளாளுக்கு வேஸ்ட் பண்ணீங்கன்னா அவனை நான் எப்படா கண்டுபிடிக்கிறது? குட் மார்னிங் மேடம். கொஞ்சம் விமலா மேடமே பாக்க. என்ன தினமும் அவளை தேடி வர ஆரம்பிச்சிட்டீங்க? ஐயோ, நேத்து வந்து அந்த Dress கேட்க வந்திருந்தேன். இன்னைக்கு வேலை போறதா இருந்தது. அது விமலா மேடம்னால மறுபடியும் கிடைச்சது. அதுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கேன். இப்ப அவங்க இல்ல, ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லி சதசார் ஹோட்டலுக்கு போயிருக்கா. குட் ஈவினிங் மேடம். ஒவ்வொருத்தரா வந்து ஒரு கார்டு எடுத்து உங்க ஜோடியை செலக்ட் பண்ணுங்க. நம்பர் 2. ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ. நான் யாருன்னு கேளு. யாரு? கூலி. விமலா கஜபதி கம்பெனில கூலி. கூலி என்ன இவ்வளவு ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிருக்கான்னு பாத்தியா? மனுஷன் ஏன் படம் சம்பாதிக்கிறதுன்னு கேளு. ஏன்? நல்லா சாப்பிடுறதுக்கு, ஸ்டைலா ட்ரெஸ் பண்றதுக்கு. பேண்டே கிழிஞ்சு போயிருங்க பாக்குறியா? எலி கடிச்சிருச்சு, தூக்கி போட முடியுமா? நான் யாருடைய சிஷ்யன் கேளு. யாருடைய சிஷ்யன்? மகாத்மா காந்தியோட சிஷ்யன். மகாத்மா காந்தி சட்டையே போடாம உலகமெல்லாம் சுத்திட்டு வந்தாங்க. அவர் சிஷ்யன் நானு. கிழிஞ்ச பேண்ட் போட்டு தம்மாத்து ரோடுக்குள்ள போக கூடாதா? மனுஷன் எப்படி வாழணும்னு கேளு. எப்படி வாழணும்? மனசுல கவலையும் உடம்புல வியாதியும் இல்லாம வாழணும். ஐயோ, இதுக்கப்புறமும் நான் உள்ள போக கூடாதா? தெய்வமே, நீங்க தாராளமா உள்ள போலாம். நான் நன்றி சொல்ல வந்தேன். அதெல்லாம் அப்புறமா சொல்லிக்கலாம். முதல்ல வாங்க. I got my pack. எனக்கு ஜோடி கிடைச்சிருச்சு. ஜோடியா? நானா? ஆமாங்க, எல்லாரையும் ஜோடியோட உள்ள போ சொன்னாங்க. எனக்கு ஜோடி கிடைக்கல, வெளியே போ சொன்னாங்க. வெளியே வந்த எனக்கு நீங்க கிடைச்சீங்க. ஆக மொத்தத்துல இந்த ஜோடி தெய்வமே சேர்த்து வச்ச ஜோடி, தெய்வீக ஜோடி,
ஸ்டார்ட் மியூசிக். நிறுத்தியா 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 ஏயா இந்த மாதிரி காட்டு கத்து கத்துற? ஜோடிதான் இங்கிலீஷ் முறையில சேர்த்துக்கிட்டீங்க. நம்ம எங்க இருக்கோம்? தமிழ்நாட்டுல. அழகா தமிழ்ல பாடக்கூடாது. நீ போய் நான் பாடுறேன். எடுத்து போயா எடுத்து போய். இது பாருங்க, கொஞ்சம் நேரத்துக்கு யாரும் இந்த மேடைகளை அடிக்க கூடாது. சொல்லிட்டேன். ஆமா, அண்ணன் பாட போற. 1 2 3 4. ஒரு கோலக்கிளி சோடிதன்ன தேடுது தேடுது மானே, அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னே, அது இப்ப வருமோ எப்ப வருமோ? கிளி சோடிதன்ன தேடுது தேடுது மான், அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னே, ஒரு சோழ குயில் சோடிதன்ன தேடுது தேடுது மான், அது நெஞ்சும் கெட்டு நினப்பும் கெட்டு நிக்குது நிக்குது முன்னே. இப்ப வருமோ எப்ப வருமோ? ஆசை பிறந்தா அப்ப வருமோ? ஒரு கோல கிளி சோடிதன்ன தேடுது தேடுது மான், அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னே. அது மாமரத்து கூட்டுக்குள்ளே அந்நாடிலே, நல்ல சோடியுடன் பாட்டு எடுத்த பொன்னாடிலே, ரெண்டும் ஊர சுத்தி தேர சுத்தி உண்ணா போனது. அது உண்ணா இருந்த காலம் இப்போ எங்கே போனது? நாலு பக்கம் தேடி தேடி நல்ல நெஞ்சு வாடுதடி, கூவுகிற கூவலெல்லாம் என்ன வந்து தாக்குதடி. இப்ப வருமோ எப்ப வருமோ? ஒட்டி இருக்க ஒத்து வருமோ? ஒரு போல கிளி சோடிதன்ன தேடுது தேடுது மானே, அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னே. அடிமொய் எழுத வந்த கிளி போராடுது, அத பொய் எழுத வச்ச கிளி சீராடுது, இதில் யார சொல்லி குத்தம் என்ன? எல்லாம் நேரம்தான். அடி உன்னோடு சேராவிட்டால் என்றும் பாரம்தான். தித்திக்கும் செங்கரும்பே இத்தனை நாள் எங்கிருந்து, ஒட்டு விட்ட தேனரும்பே போதுமடி உள்குறும்பே, விட்ட குறையோ தொட்ட குறையோ இந்த உறவு என்ன முறையோ? ஒரு கோல கிளி சோடிதன்ன தேடுது தேடுது மான்,
அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னே. இப்ப வருமோ எப்ப வருமோ ஆசை பிறந்தா அப்ப வருமோ. ஒரு கோல கிளி சோடி தந்த தேடுது தேடுது மான். அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னே. ஒரு சோல குயில் சோடி தந்த தேடுது தேடுது மான். அது நெஞ்சும் கெட்டு நினப்பும் கெட்டு நிக்குது நிக்குது முன்னே. ஹலோ வக்கீல் சாரா? சொல்லுங்க. சரி சரி. என்னவா? ஓடி போன தமிழரசனை பத்தி தகவல் தெரிஞ்சதா? இன்னும் 30 நாளுக்குள்ள தகவல் சொல்லல, இந்த சொத்து பூரா கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துருமா? கிழிஞ்சு ஹவுசிங் போர்டு தான் நமக்கு. சும்மா இருங்கண்ணே. ஏன்னா ஏதோ எக்ஸிபிஷன் நாடகத்துல புடிச்சேன்னு சொன்னீங்க, விசாரிக்க சொன்ன, விசாரிச்சியா? அண்ணே, ஒரு நாளைக்கு 2 நாடகம்னு 140 நாடகம் போட்டிருக்காங்க. இதுல 1400 பேர் நடிச்சிருக்காங்க. அதுல ஹரிச்சந்திரா நாடகம் மட்டும் 45 ட்ரூப் போட்டிருக்காங்க. இதுல அவன் யாரு என்னன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்? ஹவுசிங் போர்டு வீடுன்னு நினைச்சேன். சந்தேகமே இல்ல, நமக்கு குடிசை மாற்றி வாரிய வீடுதான். 4 நாளா இருந்திருக்கான். அவன்கிட்ட விலாசம் கூட கேட்காம எப்படா இருந்த? அவன் நடிச்சது ஹரிச்சந்திர வேஷத்துல. அவங்கிட்ட நம்ம பொய்ய பித்தலாட்லாம் சொல்லாம உங்ககிட்ட கூட்டு வந்தேன். நீங்க அவளை பெருசா இன்டர்வியூ பண்ணி புத்திசாலித்தனமா விசாரிப்பீங்கன்னு பார்த்தா என்னையில திருப்பி கேக்குறீங்க? நீ எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சுதான் கூட்டு வந்திருப்போம். நாங்க எதுவும் கேட்காம விட்டோம். சுத்தம். அவனுக்கு நம்ம அக்கா புருஷன் முகஜாட ஓரளவுக்கு இருந்ததுனால தான் நானே ஏத்துக்கிட்டேன். என்னப்பா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? எனக்கு கல்யாணம். உனக்கு கல்யாணமா? சொல்லவே இல்லையே. அது கல்யாண பத்திரிக்கை அடிச்சிட்டு சொல்லலான்னு தான். ஏன் கல்யாணம் முடிச்சு சொல்லிருக்கலாமே? அப்படித்தான் முதல்ல நினைச்சோம். அதுல ஒரு சிக்கல், அதான் மாத்திக்கிட்டோம். என்னப்பா அது? ராவ் பகதூர் ரங்கராஜ தயானந்த பிள்ளையா? உங்க அப்பா ஜமீன்தாரா? உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன், அவரு மெட்ராஸ்ல வண்டி எழுதிட்டு இருக்காரு. அப்பா உயிரோட இருக்காரு போட்டிருக்க. எங்க இருக்காரு? இங்கதான். இங்கயா? இங்கயா? இங்கேதான். ஏய் ஏய், எங்க இருக்காரு? இவன் தான். ஏதோ சரி பண்றாங்க. நான் வேஷம் போட மாட்டேன், நான் வேஷம் போட மாட்டேன். அண்ணி 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 அண்ணி, நீங்க தான் என்ன காப்பாத்துறோம். நான் காதலிக்கிற பொண்ணோட அப்பா ஒரு ஜமீன்தார் பையனுக்கு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டாரு. அதனால நீங்க தான் வத்தி குச்சி எடுத்து கிழிச்சு பத்த வைக்கணும். எதை? என் வாழ்க்கைங்கிற விளக்க. சார், இவனுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கும் சார். நீங்க தான் இவனை வேஷம் போட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் சார். இத பாரு, நான் ஏற்கனவே ஒரு வேஷம் போட்டு கோல்மால் கேஸ்ல மாட்டிட்டு ஓடி வந்துட்டேன். மறுபடியும் இந்த கோல்மால் வேஷம் போட மாட்டேன். நீ விட்டு இதுக்கு ஒத்துக்கல, நான் பணமாயிடுவேன். இப்போ அப்படிதானே இருக்கேன். நான் கிடைக்கலைன்னா அவ செத்துடுவா, அவ கிடைக்கலைன்னா நான் செத்துடுவேன். அவ செத்து நான் சாகிறத விட நீயே உன் கையால என்ன கொன்னுடு. என்னப்பா இது? 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றதுலயும் தப்பு இல்ல. நீ வேஷம் போட்டா தான் இவனுக்கு கல்யாணம் நடக்கும்னா அத போடுறதுலயும் தப்பு இல்ல. பாவம், சரின்னு சொன்னேன். இத பாரு, நான் போட போற வேஷத்துக்கு உண்டான எல்லா செலவும் உங்களுக்கு தான் சொல்லிட்டேன். சரியா? பெரிய ஜமீன்தார் வேஷம் போடுறது நீங்க போட்ட. இன்னைக்கு வந்து ஆட்டுல கூட்டு போறீங்களா? விச்சா பசுங்களா? பேமானிங்களா? வாழ்க. ஒரு பெரிய பெஞ்ச் வண்டியில கூட்டு போக கூடாது. கிழிஞ்சது போ. என்னடா இது? ஒரு போலீஸா இருக்கு. வேற ஏதாவது கலந்து கொண்டுட்டுமா? இல்ல, கல்யாண பொண்ணோட அப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டர். இது வந்து போலீஸ்கார வீட்டு கல்யாணமா? ஆமா. ஐயோ, டேய், ஆட்டோ திருப்பு. நிறுத்து, நிறுத்து. முதல்ல திருப்பு. திருப்புடா முதல்ல ஆட்டோ. இறங்கு. டேய், இல்ல பாஸ், நான் வர மாட்டேன், நான் வர மாட்டேன். அப்ப ஆட்டோ காசு நீயே கொடு. வேணா கொடுத்துடா. ஆட்டோ காசு கொடுத்துடா. டேய் விட்டுடா. டேய் வேண்டாடா, மாட்டி கூடடா, உனக்கு தெரியாதடா. டேய் டேய் போயிடா. டேய் பக்கத்துக்குள்ள சீக்கிரமா இறங்கு. டேய், இது போலீஸ் வீட்டு கல்யாணம்டா. மாட்டிக்கிட்டோ சத்தோ. ஏற்கனவே உள்ள ஒருத்த மாட்டிருக்கான். உன்னை நம்பி கழுத்தை நீட்டிட்டான். நாம மாட்டினா கம்பி, அவன் மாட்டினா அவனுக்கு கழுத்தே இருக்காது. ஆகட்டும், சீக்கிரம். திருமலை தேன் சுந்தரா, ஈடு கொண்டல வாடா. கோவிந்தா கோவிந்தா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா.
வாங்க சம்பந்தி வாங்க. ரங்கராஜ் தயானந்த பிள்ளை. உங்கள மாதிரி ஜமீனை இதுவரை நான் பார்த்ததே இல்லைங்க. யாரு சொல்றீங்க? உங்களை தான். உங்க பையன் ஒரு சாதாரண போலீஸ்கார குடும்பத்து பொண்ண காதலிக்கிறான்னு தெரிஞ்சும் நீங்க பொண்ண கூட பார்க்காம கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்களே. தெரிஞ்சிருந்தா எங்க அப்புறம் வந்திருக்க மாட்டேன். அதாங்க ஜமீனோட பெருந்தன்மை. நீங்க இருக்கீங்களே. இருக்கேங்க. சுத்தி எல்லாம் கிராப் தலையாவே இருக்கேடா. போச்சுடா. உங்களை நான் எங்கேயோ பாத்திருக்கேன். இங்க தாங்க. நீங்க மாப்பிள்ளைக்கு அப்பாவா இல்ல தாத்தாவா? அப்பா தாங்க. நீங்க 3 மாதத்துக்கு முன்னால என்ன 15 அப்படி கேட்டிருக்க மாட்டீங்க. அது என்ன நொண்டி அடிக்கிறீங்க? அது வந்து முட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி. என் பொண்டாட்டி பெண்ட கழட்டுறாங்க. என்னது பொண்டாட்டி பெண்ட கழட்டாளா? என் பொண்டாட்டி செத்து 1 வருஷம் ஆச்சுங்க. செத்து போனவள பெண்ட கழட்டா? ஐயோ, என் பொண்டாட்டி செத்து 1 வருஷம் ஆச்சுங்க. இந்த வேலைக்கார பசங்க சும்மா இருக்க முடியாம வந்து பகல்ல நாம உங்களை பாத்துக்கிறோம், ராத்திரில உங்களுக்கு துணியா ஒருத்தர் வேணும்னு சொல்லி 16 வயசு பொண்ணு என் தலையில கட்டிட்டாங்க. என்னது 16 வயசா? ஆமாங்க. இதெல்லாம் நியாய தர்மம். நானும் போட்டுக்காத இன்ஜெக்ஷன் கிடையாது, சாப்பிடாத லேகம் கிடையாது, முருங்காக்காய் மேலேயே படுத்துக்கிறீங்க. ஒன்னும் பிரயோஜனம் இல்லைங்க. பெண்ட கழுறாங்க. பகல் எல்லாம் சீதா மாதிரி இருப்பா, ராத்திரி ஆச்சுன்னா சிலுக்கா மாட்டுவா. தம்மான் துண்டு துணி போட்டுக்கிட்டு கை அமுக்கு, கால் அமுக்கு, முதுகு அமுக்குன்னு. ஐயோ அட பாவிங்களா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் அனுபவிக்க வேண்டிய வயசுல என்ன ஒருத்தரை தேட விட்டானே அவன். 16 வயசுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ராத்திரி நீ பண்ண லீல எல்லாம் என்கிட்ட சொல்லி வெறுப்பேத்துறியா? இப்ப நான் அவனை எங்க தேடுவேன், எப்படி தேடுவேன்? நான் அவளை ஒழுங்கிக்கலையே. இல்லையே. அவன் ஆடினா சிலுக்குங்க, பாடினா ரேவதிங்க, ஓடினா குஷ்புங்க, படுத்தா போதும் ஐயா. உன் பக்கத்துல உட்கார்ந்தே தப்பா போச்சு. இந்தப்பா அந்த லாஸ்ட்ல எனக்கு ஒரு சீட்டு போடுங்கப்பா. இந்த பேமானி தாலி கட்டுன்னு சொல்லுங்க, நான் அப்படியே அந்த ஓடி போயிடுறேன். சும்மா சில்கு சுமிதா குஷ்பு அப்படி இப்படின்னு சொல்லி வெறுப்பேத்துறான், பேச விட மாட்டேங்கிறாயா. கொஞ்சம் எதிரி போயா, நான் ஃபேமிலியோட வந்திருக்கேன். ஒரு நாளைக்கு ஃபேமிலி இல்ல நினைச்சுக்க. எந்திரா போடா, பெரிய ஆபஸ்பரியில கல்யாணம் பண்ணுவேன். ஏமண்டி ఇక్కడ వచ్చి కూర్చోండి. வாள அக்கண்ண கூச்சிட்டு டேய் அங்கேயே கூச்சிடா. பாதிதான் இருக்கு. மீதி பாதி அந்த பூட்ஸ் கால்ல போயிருச்சு. என்ன பண்றது? இத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. எப்படி? இப்படி நீ அனுப்பிச்சுட்டல. ஓம் சுமங்கலி தியம் வதூரிமாகும் துமே தபஸ்யதாம் சுபுத்ராகும் சுபகாம் குரு யசாஸ்யாம் புத்ராணாதி மேகாதபகரதி. கெட்டிமேளம் கெட்டிமேளம். அப்பா 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 ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கப்பா. What is this? இவன் தான். இந்த பாருங்க, நான் தேடிக்கிட்டு இருந்தது இவன் தான். புடிங்கய்யா, அவன் சிக்க மாட்டான். புடிங்கய்யா. வாங்க அந்த பக்கம் பார்க்கலாம். யோ எந்திரியா. ஏன் நீ உட்கார போறியா? ஏடா சும்மா தான் இருக்கு சேரு. ஒண்ணு நீ உட்காரணும் இல்ல என்ன உட்காரணும். ஏன்டா லொள்ளு பண்றீங்க? சரி, ஒரு குல்மால் பார்ட்டி இந்த பக்கம் வந்தானே. குல்மால். குல்மாலா? ஓ, இந்த வேலைக்காரனா நீ? சரியான உசாட் பார்ட்டியா இருப்பான் போல இருக்கு. பாவன் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான் அவன் கையில இருந்து. 10 நாள் டைம் கொடுத்திருக்காரு, அதுக்குள்ள அவரை பிடிக்க முடியாது போல இருக்கு. இம்சை கொடுத்துட்டே இருக்கான்டா அவன். எங்க போயிருப்பான் அவன்? ஐயோ கடவுள்,
என்னது ஐயப்ப சாமி கோயில் கூடுறது சிவபெருமான் வர்றாரு. சாமிக்குள்ளே குல்மால் நடக்குதுரோ. பகவானே, நீங்களா? உங்களுக்கே லிப்டா? இசை தமிழ் செய்த அரும் சாதனை. எங்க போறேன்? நேரா போ. சீக்கிரம் சீக்கிரம், பின்னாடி வண்டி ஆட்டாவே இருக்கும். இவாள்லாம் உங்க பக்த கோடிகள். அண்ணாரு, கோயில்ல பூஜை பண்ணும் போது சன்னதியில வராத பகவான் இப்போ இப்படி ஸ்கூட்டர்ல போகும்போது வந்திருக்கல. எல்லாம் உன் நேரம் தாயா. ரோட பார்த்து ஓட்டி ஓட்டியா. நான் எங்க ஓட்டுறேன், தானா போறது. ஐயோ, அது நோ என்ட்ரியா, நோ என்ட்ரியா. ஐச மச்சாவ், ஐச மச்சாவ். பகவான் ஹிந்தி பேசலாமோ? பேசக்கூடாது. இந்த ஊர்ல பேசினா தார் புடிச்சிடுவா. நல்ல ஈஸ்வரா. ஹலோ ஹலோ, குருக்கள் சிவபெருமான் நோ என்ட்ரில கடத்திட்டு போறாரு. கேட்ச் ஹிம். போலீஸ் வருதியா, போலீஸ் வருதியா. டோன்ட் வரி. இவங்க வண்டி நிறுத்துங்க. ஒண்ணும் பயப்படாதே, கெட்டியா புடிச்சுங்கோ. எப்பா என்னையா இந்த குலுக்கு குலுக்குது. நீ சரிதாரத்துல வேலை செஞ்சியா, சர்க்கஸ்ல வேலை செஞ்சியா? வேலை செய்யறேன், உங்க போர்ல ஓடுறது. வண்டி ஆட்டாதே. ஓட்டியா. பகவானே, நீக்கு ஒரு ரேங்க் கார்டு கிடைக்கிற மாதிரி பண்ணக்கூடாத. ரெட்டியா, ரெட்டியா. பிரேக் போடியா, பிரேக் போடியா. பகவானுக்கு ரெட்டா தன்னால கிரீன் ஆயிடும். ஆர்வத்துல ஆம்புலன்ஸ்ல இருந்து இறங்கிட்டேன். பகவான வேண்டிக்கிறேன், நேரம் சொர்க்கம் தான். ஐயோ, பகவானே, தினமும் உங்களுக்கு நைவேத்தியம் பண்றேன், உங்களுக்கு தீபாராதனை பண்றேன், அகில லோகத்துக்கும் படி அளக்கிறே. நேக்கு இப்ப பசிக்கிறது ஏதானும் படி அளங்கூட. பசிக்குதா? ஓ, இது அப்படி. பகவான் படி அளந்துட்டார். கையை விட்டுட்டு சாப்பிட்டா விழுந்துடுவேன், அப்புறமா சாப்பிடுறேன். டேய் சண்டாளா, பறந்துட்டேன். நிறுத்துங்கோ. எதுக்கு? நிறுத்துங்கோ, வண்டி நிறுத்துங்கோ. எதுக்கு? இதுக்கு. ஓஹோ, பகவானுக்கு வர்றதுன்னா மழை பெய்யற மாதிரி பேஷா போயிட்டு வாங்கோ. பரமேஸ்வரா, ஆஹா, நாட்டுல நல்ல மழை பெய்ய வச்சு இங்க இருக்கிற தண்ணி பஞ்சத்தை எல்லாம் போக்குங்க. ஏன் நோ என்ட்ரில போன? பகவான் போச்சொன்னார் போனேன். ஏன் சிக்னல்ல நிக்காம போன? பகவான் போச்சொன்னார் போனேன். நடைய ஸ்டேஷனுக்கு. எதுக்கு? பகவான் தான் உள்ள போட சொன்னார். நடமோ. அமெரிக்காவில இருந்து திரும்பி வந்தது இவர்தாங்கிறதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? டாக்டர்,
என் நண்பனோட மரணத்துக்கு அப்புறம் இவனை அமெரிக்காவுக்கு அமிச்சு படிக்க வைக்கத்தான் இவனுடைய அம்மாவும் அவனுடைய கூட பிறந்த 3 பேரும் பம்பாய் போனாங்க. திரும்பி வரும்பொழுது என் அம்மா சித்த சுவாதீனம் இல்லாம வந்தாங்க. அது உங்களுக்கே தெரியும். ஆனா பம்பாயில என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியும்? இவன் தான் உண்மையான வாரிசுன்னு என்னால எப்படி ஒத்துக்க முடியும்? அங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும்ல, கூட வாங்க. Yes, come. Oh, see, இஸ் ஆல் ரைட். switch on பண்ணுங்க. என்ன பாருங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்ல போறீங்க. நீங்க உங்களை மறக்க போறீங்க. சொல்லுங்க, அந்த அம்மா படத்தை பார்த்தோன்னு ஏன் சத்தம் போட்டீங்க? ஏன் சத்தம் போட்டீங்க? அவங்கள என்ன பண்ணாங்க? யார் என்ன பண்ணாங்க? சொல்லுங்க. தெரியல, தெரியல, தெரியல. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. எங்க அம்மா அடிக்காதீங்க, 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 எங்க அம்மா அடிக்காதீங்க. என் மகனை அமெரிக்காவுக்கு படிக்கிறதுக்கு அனுப்புறேன்னு கூட்டிட்டு வந்துட்டு எங்களை இப்படி கொடுமைப்படுத்துறீங்களே. ஊரை பொறுத்தளவு அம்மாவன் அமெரிக்கா படிக்க போயிருக்கான். திரும்பி வரதுக்கு 25 வருஷம் ஆகும். உன் புருஷன் என்னடான்னா கோடிக்கணக்கான சொத்துக்களை இவன் வளர்ந்து ஆளாயி உன் கையெழுத்து வாங்கி இவங்கிட்ட ஒப்படைக்கணும்னு எழுதியிருக்கான். எங்க பிரச்சனையே இவன் தானே. இவன் மேல போயிட்டா நீ மட்டும் தானக்கா? கூட பிறந்தவங்க நாங்க பாசத்தோட பாத்துக்குவோம். பிற்காலத்துல இவனுக்கு டெம்பரரியா ஒரு வாரிசு கொண்டு தரோம். நோ ரியாக்ஷன் பிரதர், கண்டினியூ. எங்க அம்மாவை அடிக்காதீங்க. நான் சொல்றேன், உங்க அம்மாவை அடிக்க கூடாதுன்னா இத குடி, இல்ல அடிச்ச கொண்டுடுவோம். குடுங்க, குடிக்கிறேன். ஐயோ வேணாம். ஏய், நீ குடிக்கல உங்க அம்மாவை அடிச்சே கொன்னுடுவேன். நான் குடிச்சிட்டேன், குடிக்காது. நான் குடிச்சிடுறேன். அது குடிச்சா நீ செத்து போயிடுவ. உன்னை அடிக்கிறது என்னால பார்க்க முடியலம்மா, அதனால இதை குடிச்சு செத்து போயிடுறோம்மா. தமிழரசு, இந்த வயசுல உன்ன மாதிரி தாய்ப்பாசம் உலகத்துல யாருக்குமே கிடையாது. ஏய், இந்த பணத்தை புதைச்சிட்டு வா. இந்த குழிதான் உனக்கு கரெக்ட். மாப்பிள்ள, சொர்க்கலோகத்துக்கு போய் தேவகனியை டான்ஸ் எல்லாம் பாரு. ஓ, தம்பி, தம்பி, நான் யாரு? நான் யாரு? நீ யாருன்னு உனக்கே தெரியலையா? கடவுள் உன்னை காப்பாத்துவார். என்ன விட்டுட்டு போகாதீங்க அக்கா. அக்கா, தேங்க்யூ டாக்டர். வக்கீல் சார், இப்போ உங்களுக்கு சந்தேகம் தெரிஞ்சுச்சா? இல்ல, இன்னும் ஒரு சின்ன சந்தேகம். இன்னுமா? இவர் அம்மாவை இவர் கண்ணு முன்னாடியே அடிச்சதையும் இவர் விஷம் சாப்பிட்டதையும் இவர் எப்படி டாக்டர் மறந்தாரு? இவர் குடிச்ச விஷம் லேசா இவர் மூளையை பாதிச்சனால 5 வயசு வரைக்கும் என்ன நடந்ததுங்கிறதை மறந்துட்டார். இப்ப தன் தாயோட போட்டோ பார்த்ததும் பழைய விஷயங்கள்லாம் நினைவுக்கு வந்துருச்சு. டாக்டர், மயக்கம் தெளிஞ்ச உடனே நான் இவரை கூட்டிட்டு போறான்ல. தாராளமா கூட்டிட்டு போங்க. வெரி கைண்ட் ஆஃப் யூ. போலீஸ் தமிழ்நாடுக்குன்னா துரத்திட்டு போயிருக்கா. என்னடா சொல்றீங்க? ஒட்டின மீச கீழே விழுந்துருச்சா, அதனால அவரை டூப்ளிகேட்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கல்யாண பொண்ணோட அப்பா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், அதனால ஒரு போலீஸ் படையே அவன் பின்னால போயிட்டு இருக்குது. மாட்டிக்க போறோன்னு நீங்க 2 பேரும் ஓடியாட்டீங்கல்ல. ஐயோ, என் தம்பி பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டானே. அவன் அங்கிருந்து எப்படி கூட்டிட்டு வருது?
எந்த இடத்துல நீ முதலாளியா நடிச்சியோ அந்த இடத்துக்கு முதலாளியே நீதான். அது மட்டும் இல்ல, எந்த கம்பெனியில சாதாரண கூலியா வேலை செஞ்சியோ அந்த கம்பெனிக்கு முதலாளி நீதான். சுயநினைவு இல்லாம இருக்கிற உங்க அம்மாவை நீ சுயநினைவுக்கு கொண்டு வரணும்னா மறுபடியும் அதே வேஷத்துல நீ நடிக்கணும். நான் யாருன்னு தெரிஞ்சப்புறமும் நான் ஏன் சார் நடிக்கணும்னு நீ கேட்கலாம். வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம். சொத்து பூரா உன் பேர்ல இருக்குங்கிற காரணத்தினாலதான் சின்ன வயசுலயே அவங்க உன்னை கொலை பண்ண பார்த்தாங்க. நீ இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க ஒன்ன மட்டும் இல்ல உங்க அம்மாவையும் சாவடிச்சிருவாங்க. அதனால நீதான் தமிழரசங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அது மட்டுமல்ல, தமிழழகனா இருக்கிற உனக்கு ஒரு அக்கா இருக்கிற விவரமும் யாருக்கும் தெரியக்கூடாது. உங்க அம்மா சுயநினைவுக்கு வந்தா உங்க அப்பாவை கொலை பண்ணது யாருங்கிற விஷயம் தெரிஞ்சிருமோங்கிற பயத்தினாலதான் உங்க அம்மாவை இன்னும் அந்த நிலைமையிலேயே வச்சிருக்கிறாங்க. நீ தமிழரசனா நடிச்சு உங்க அம்மாவை சுயநினைவுக்கு கொண்டு வரணும். உங்க அம்மா மூலமா தான் உங்க அப்பாவை யாரு கொலை பண்ணாங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கணும். நீ கூலியா வேலை செய்றியே, அந்த கம்பெனி அவங்க பேருக்கு எழுதிட்டாங்க. அதையும் நீ உன் பேருக்கு மாத்தி எழுதிக்கணும். எந்த வேலையும் நீ செஞ்சாலும் மூத்தவனையும் மூணாவது ஆளையும் சமாளிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா 2 பேருக்கு நடுவுல இருக்கான இந்த ரகுபதி, அவன் ஒரு பயங்கரமான கிரிமினல். அவன் நீ எப்படி சமாளிக்க போறேன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. பாருப்பா, நடக்க போற யுத்தத்துல நான் வெறும் தேரோட்டி தான், மத்தபடி ஆக்ஷன்லாம் ஒன்றுதான். முதலாளியா இருந்தாலும் சரி, உழைப்பாளியா இருந்தாலும் சரி, தமிழழகனா இருந்தாலும் சரி, தமிழ் அரசனா இருந்தாலும் சரி, நீ ஒரு நல்ல தமிழன்னு நிரூபிக்கலாம். ஹலோ, நான் தமிழ் அரசன் பேசுறேன். தமிழ் பேசுறானா? தமிழ் வந்துட்டா, சீக்கிரமா. தமிழ் வந்துட்டானா? என்ன இப்படி சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டீங்க? இந்த பாருங்களேன், நீங்க வரேன்னு சொன்ன உடனே வீட்டுக்குள்ள வெளிச்சமே வருது. 25 வருஷமா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரே சொத்து நீங்க தானே. உங்களை தேடாத இடம் இல்லை, அமெரிக்காவுக்கு போன் போடாத நேரம் இல்லை. உங்களை விட எங்களுக்கு தானே அவசரம். சீக்கிரம் புறப்பட்டு வாங்க. தமிழரசு காரணமே சொல்லாம ஓடி பரவாயில்ல. ஆனா இப்ப திரும்பி வந்திருக்கீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இடியே இடிச்சாலும் எரிமலையே வெடிச்சாலும் நீங்க மட்டும் அசரவே கூடாது. நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா தண்டனை எங்களுக்கு கொடுங்க, வாங்கிக்கிறோம், தாங்கிக்கிறோம். சரி, மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. அவங்களை அடிக்காதப்பா, அடிக்காத. நீதான் உண்மையான தமிழரசன் நான் இப்ப நம்புறேன்.
ராமச்சீலம். நீ டூப்ளிகேட் இல்ல, ஒரிஜினல் தான். என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. இங்க நடந்த தப்புக்கெல்லாம் காரணம் நான் தான். இவரை தற்செயலா ஏர்போர்ட்ல சந்திச்சேன். நீயா? நீ அமெரிக்கால இருந்து வந்தவனா நடிச்சவனாச்சே? செக்கு கையெழுத்துன்னு பயந்து ஓடினவனாச்சே? மறுபடியும் நடிக்க வந்துட்டியா? ஆமா, எங்க வீட்டுல எங்க முதலாளியோட மகனா நடிக்கிறதுக்கு யார்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கின அப்படின்னு கேட்டதுதாங்க. அங்க கோவிச்சுக்கிட்டு நேர இங்க வந்தவர் தான். உங்களை போட்டு பின்னு பின்னி இந்த வீட்டினுடைய உண்மையான வாரிசுன்னு நிரூபிச்சிட்டாரு. இப்ப நான் அவரை பரிபூர்ணமா நம்புறேன். இது பாருங்க, தப்பெல்லாம் என் பேர்ல தான். நீங்க அவரை மன்னிச்சிருங்க. வரட்டுமா? வரேம்மா. அந்த ஆளு நம்பணுங்கிறதுக்காக எங்களை அடியோ அடின்னு அடிச்சீங்களே, அவன் தான் உண்மையை சொல்லிட்டான்ல. அவனை 2 தப்பு இருந்தா எங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும்ல. இல்ல இதுக்கு முன்னாலே இந்த வேஷம் போடும்போது என் கதாபாத்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்காம போட்டுட்டேன். இப்பதான் என் வேஷம் என்னன்னு முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே இங்க எப்பப்போ என்னென்ன எடுக்கணுமோ அதெல்லாம் மொத்தமா முழுசா பாக்கி இல்லாம எடுப்பேன். எப்பப்போ யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கரெக்டா கொடுப்பேன். நான் போடுறது வேஷம் இல்ல, நான் தான் ஒரிஜினல்னு அந்த வக்கீல் மட்டும் இல்ல, இந்த ஊரே நம்புற மாதிரி செய்யறேன். அதுக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். என்ன பேசணும்? மொத்த பணமும் இப்பவே வேணுங்கிறியா? பணத்துக்கு ஆசைப்படுறதுக்கு நான் பணக்கார இல்ல, ஈஸ்வர, கோடீஸ்வர. சூப்பர். 10 மாசம் சுமந்து பெத்த தாய் சுயநினைவை இழந்து இந்த உலகத்தையே மறந்து தன்னையே யாரும் தெரிஞ்சுக்காம வாழ்ந்துட்டு காக்கன்னு சொன்னீங்களே, அதான் நான் பார்க்கணும். அவங்க கூட நான் பேசணும். எதுக்கு? மகன் தாயை ஏன்னு பார்க்கலன்னு சந்தேகம் யாருக்கும் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். ஒரு தடவை நான் அவங்கள பார்த்துட்டா உங்களுக்கு சேர்க்க வேண்டியதை சேர்த்துட்டு எனக்கு சேர வேண்டியது நான் எடுத்துக்குவேன். உங்க அக்காவை இங்க தனியாம வச்சிருக்கீங்க? எல்லா வசதியோடும் வச்சிருக்கோம். சமைக்கிறதுக்கு ஆளு, கூட உதவி பண்றதுக்கு, அவங்கள பாத்துக்கிறதுக்கு. கூட பிறந்தவளாச்சே, விட்டுற முடியுமா? டேய், ஐயா வணக்கங்க. என்ன ஐயா கொய்யாலும் தூங்குறியா? வணக்கம் ஐயா. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? படுத்துட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்காங்களா, முழிச்சிட்டு இருக்காங்களா? முடிச்சிட்டு தாயா இருக்காங்க. நீ போய் பாரு. நாங்க வந்தா அவங்க பயப்படுவாங்க. பயப்படுறீங்க? என்ன உங்களுக்கு தெரியல? அவங்க மகம்மா, நீங்க பெத்த மகம்மா. நான் வந்துட்டேம்மா, நான் உங்களுக்கு தேடி வந்துட்டேம்மா. அடிமா, நல்லா உங்களை பிரிஞ்சு இத்தனை நாள் வாழ்ந்ததுக்காக என்ன அடிமா. என்னால உங்களுக்கு இந்த நிலைமை வந்துடுச்சுல்ல, அதுக்காக அடிமா. அடிமா, நல்லா அடிமா. இது எப்படி? சூப்பர் ஆக்டிங்.
அடேங்கப்பா, என்ன நடிப்பு, என்ன நடிப்பு. சொந்த பிள்ளைய பெத்த தாயை 25 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட இந்த அளவுக்கு உணர்ச்சியில காட்ட முடியாது. என்ன அடாடாடாடா, உங்க நடிப்புக்கு ஸ்டேட் அவார்டு இல்ல, சென்ட்ரல் அவார்டு இல்ல, ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம். ஒரு வக்கீல் இல்ல, 9 ஜட்ஜ் வந்தாலும் உன் நடிப்பை சந்தேகமே பட முடியாது. இல்ல, நீ யார்? சொல்லு, யார் நீ? வந்த வக்கீல் சந்தேகப்படுறாருன்னு எங்களை அடிச்ச, அம்மாவை பார்த்த உடனே நடிச்ச. நீ முதல் தடவை வந்தப்ப நானும் இவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன். நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீ ஓடிட்ட. சொல்லு, யார் நீ? இதெல்லாம் நான் ஏன் கேக்குறேன்னா, பல கோடி ரூபாய் சொத்தை நீ வாங்கி எங்க கிட்ட ஒப்படைக்க போற. மறுபடியும் ஓடிட்டேன்னா உன்னை எங்க தேடுறது, எப்படி பிடிக்கிறது? அதனாலதான் கேக்குறேன், நீ யாருன்னு. நான் ஒரு அனாதை. அப்பா அம்மா இல்ல? சரி, அட்ரஸ் கூடவா இல்ல? இருக்கு, தமிழ்நாடு. என்னைக்கு வேலை தேடி பிறந்த இடத்தை விட்டு இந்த ஊருக்கு வந்தேனோ அன்னியில இருந்த இந்த ஊர் தான் எனக்கு சொந்தம். எனக்கு தாய் தகப்பனார் இல்லைன்னாலும் தமிழ்நாட்டுல கோடிக்கணக்கில் சகோதர சகோதரிங்க எனக்கு இருக்காங்க. எனக்கு பெரிய பேராசையோ எதிர்கால திட்டங்களோ எதுவும் கிடையாது. என் மனசுக்கு எது சரியான பட்டன் படுறதோ அதை டக்குன்னு செய்றேன். இன்னைக்கு இப்படி இருப்பேரு நேத்து எனக்கு தெரியாது, நாளைக்கு எப்படி இருக்க போறேன்னு இன்னைக்கு எனக்கு தெரியாது. ஆனா பல பேர் சொல்றாங்க நான் அப்படி இருக்க போறேன் இப்படி இருக்க போறேன். நான் சொல்றேன், நம்மளை படிச்ச ஆண்டவனுக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும் யாரு எங்கே எப்போ எப்படி வைக்கணும்னு. நேத்து என்ன கூலியா வச்சிருந்தா இன்னைக்கு நடிகன் ஆக்கியிருக்கா, நாளைக்கு கூலியா இருந்தியா? எந்த கம்பெனில? உங்க கம்பெனியில தான். எங்க கம்பெனி இல்லையா? ஆமா, முதல்ல இங்க வேஷப்பட வரும்போது வேலை இல்லாம இருந்தேன். இங்க இருந்து ஓடி போன பிறகுதான் ஒரு கம்பெனில வேலையை சேர்ந்தேன். சேர்ந்த பிறகுதான் தெரிஞ்சது அது உங்க கம்பெனி. என்ன ஐயோ, இன்னைக்காவது ஒரு நாள் மாட்டிக்க போறோமே பயம் வந்துருச்சு சார். அதுவும் இல்லாம 4 நாள் இங்க அனுபவிச்ச சுகம் மறக்க முடியல. அதான் நானே போன் பண்ணி ஓடி வந்துட்டேன். ஐயோ, எங்க கம்பெனில நீ வேலை பார்த்திருந்தா எங்க பசங்க உன்னை பார்த்திருப்பாங்களே. நாளைக்கு உன்னை இங்க பார்த்தாங்கன்னா உன்னை கூலின்னு அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களே. கவலைப்படாது, அதெல்லாம் யோசிக்காம நான் இங்க வரல. உங்க பசங்களை பொறுத்த வரைக்கும் முதலாளி வேற உழைப்பாளி வேற. நாளைக்கு அவங்களை போன் பண்ணி வர சொல்லுங்க. அதுக்கப்புறம் நடிப்பை பாரு. என்ன அவன் பாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்க? எப்படியும் பசங்க இங்க வந்துதானே தீரணும். பாப்போம் அவன் என்ன செய்யறான்னு. நான் என்ன சொல்றேன்னா, எங்க இருந்தவன காணா? ஓ, அங்க இருக்கானே. எல்லா ஸ்டேஷன்லயும் விசாரிச்சு பார்த்தாச்சு. தமிழகங்கிற பேர்ல யாரும் எந்த கேஸும் புக் பண்ணலையா, அப்படி யாரையும் அரெஸ்ட் பண்ணலையா? எப்படிங்க என்னால அவனை பார்க்காம எப்படிங்க இருக்க முடியும்? எங்க இருக்கானோ, எப்படி எல்லாம் கஷ்டப்படுறானோ, சாப்பிட்டானோ சாப்பிடலையான்னு கூட தெரியலையே. இந்தா நிக்கிறானுங்க பாரு. வேஷம் போடுறேன்னு கூட்டிட்டு போனவங்க மாட்டிக்கு போறான்னு தெரிஞ்ச உடனே கூட்டிட்டு போட வந்துட்டீங்களேடா பாவீங்களா. எல்லாம் என் தப்புதான், என் தப்புதான். அவனை வேஷம் போட சொன்னதே நான் தானே. நான் சொல்லலைன்னா அவன் அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான். சூப்பரேஷ் ஐயா, உங்க மச்சான் வந்துட்டாரு. இந்த பாரு, இனிமே இந்த மாதிரி வேஷம் போடுற வேலைக்கெல்லாம் நீ போக கூடாது. வயிற்று பொழுப்புக்காக நடிக்க ஆரம்பிச்சேன். இப்ப அந்த நடிப்பே வாழ்க்கையாயிடுச்சு. நடிக்கிறியா? எந்த நாடகத்துல, என்ன வேஷம்? ஆண்டவன் நடத்துற நாடகத்துல நான் நானா நடிக்கிறேன். புரியும்படியா சொல்லு. நேரம் வரும்போது நானே சொல்றேன். தம்பி, உங்க தம்பி மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இனிமே எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க. என் கடமையில முடிகிற வரைக்கும் நான் எதுவும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். உண்மையில எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. சரி, நான் உன்னை எதுவும் கேட்கல. ஆனா உன்னை பிரிஞ்சு எங்களால இருக்க முடியாதுல்ல. அக்கா, என்னால கூட உங்களை பார்க்காம இருக்க முடியாது. நான் எங்க இருந்தாலும் என் உயிரெல்லாம் இங்கதான் இருக்கும். எங்க எங்க காணோம்? கம்மிங் கம்மிங் வந்துருவாரு கண்ணே. உட்கார். ஹலோ தமிழரசு, குட் மார்னிங். உங்களை பாக்குறதுக்கு என் பசங்களை கீழே வெயிட் பண்றாங்க. இது எப்படி? சூப்பர். ஏய், கூலி கூலி கூலி.
ஹலோ ஹலோ இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கூட தெரியாம நடந்துகிட்டு இருக்கு. ஜாக்கிரதை, உளறிடாத. நானே திருவாத என்னையே குழப்பிடாத. நைஸ் டை, நைஸ், சூப்பர். கம் கம். மை சன் பிரகாஷ். ஹலோ ஒன்லி மை டாக்டர். ஹாய். இந்த கையும் யூஸ் பண்ணுங்க. திருட்டு பையன். மை சன் ஆனந்த். ஹாய். Excuse me, are you from America? Yeah. Which part? She's no, his part is America. It's the place which. What's your qualification? Yeah, as a qualification, if it make no it's a qualification. Maybe in India, it's not fall or might make it road cities. Yeah. Oh, this back is bigging and padding, and what it is it? Yeah, no, yeah. Oh. Hi. Hello, Lois. அப்பா கிடைச்சிட்டாரு சார். நீங்க ஓடி போயிட்டதால இவர் அடிக்கடி எனக்கு சம்பளத்தை குறைப்பேன், வேலையை விட்டு தூக்குவேன் மிரட்டுறாரு சார். சார் இனிமே நீங்க ஓடி போறதா இருந்தா எத்தனை மணிக்கு ஓடுறீங்க, எதுல ஓடுறீங்க, எப்படி ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு ஓடுனீங்கன்னா நான் வந்து உங்களை லபக்குன்னு பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் சார். தமிழர் சார், இந்த மாதிரி ஒரு ஆளை பிஏவா வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாத்தியா? இந்த மாதிரி ஒரு வக்கீல்கிட்ட மாட்டிட்டு நான் எப்படி முடிக்கிறேன்னு தெரியுமா சார்? சார் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். கல்யாண வீட்டுல உங்கள மாதிரியே ஒரு ஆள் தலைக்கு தலப்பாவெல்லாம் வச்சுட்டு மீசி எல்லாம் வச்சுட்டு ஜமீன்தார் மாதிரி வேஷம் போட்டு. Oh yeah. The gas and all. Yeah. It's making fun. Yeah, It's yeah. coming and dancing. Yeah. Oh, it's time, huh? Oh, It's you okay. yeah. எனக்கு அழகான பொண்ணுங்களை பார்த்தா ஏதாவது கொடுக்கறது பழக்கம். இவர் கண்டிப்பா அமெரிக்கா இல்ல, லோக்கல் தான். உங்களை எல்லாம் நல்லா ஏமாத்துறாரு. நம்ம கம்பெனில தான் கூலியா வேலை செய்யறாரு. நான் அப்பவே சொல்லிங்க இவன் மாதிரியே கல்யாண வீட்டுல ஒருத்தர் இருக்கான்னு. நீ வேற குட்டையில இறங்காத. குட்டியில இறங்குறதுக்கு நான் என்ன எருமையா? இதுக்குதான் கம்பெனி பக்கம் வாங்கன்னா யாருமே வரது கிடையாது. என்னடா வளர்ற? அவன் கூலி தான், அவனுக்கு நாங்க சம்பளம் கொடுத்துருக்கோம். இன்னும் 15 நிமிஷத்துல அவர் கூலிதான்னு நான் நிரூபிக்கிறேன். இந்த குழப்பமெல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க சொத்து உங்க கைக்கு வரும். எஸ். இது எப்படி? சூப்பர்.